இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சித்ரா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா உளுந்த புட்டு தான் நம்ம செய்ய போறோம். உளுந்த புட்டு ரொம்ப ஆரோக்கியமானது. அதுவும் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கும் சரி, 30 வயசை தாண்டின பெண்களுக்கும் சரி இந்த உளுந்த புட்டு ரொம்ப ஹெல்த்தியானது. மாசத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறைனாலும் இந்த உளுந்த புட்டை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நம்ம எலும்பு எல்லாத்துக்குமே நல்ல பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் இந்த இதில் ஒரு உலக்கு 200 உலக்கு இது நான் ஒரு உலக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். அதே இதுலேயே உலக்குலேயே இந்த மண்டவளத்தை நல்லா உடச்சி போட்டுக்கிட்டாலும் சரி, திருகி போட்டுக்கிட்டாலும் சரி, இதே அளவு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து எடுத்து நல்லா நம்ம 2 மணி நேரம் நல்லா அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இதை வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா கலசி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஊற வச்சுருவோம். 2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த மண்டவெல்லத்தை நம்ம நுணுக்கி போட்டு நம்ம கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதுல நல்லா தண்ணியை நல்லா ஃபுல்லா வடிகட்டிடுங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டிட்டு நம்ம கிரைண்டர்ல போட்டு ஆட்டிக்கலாம். இப்போ நல்லா மண்டவளத்தை நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் நான். இந்த மண்டவளத்தை நம்ம போட்டு உளுந்துல போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்க போறோம். இந்த மண்டவளம் நல்லா அரையும் போது தண்ணி இழுத்து கொடுக்கும். இப்போ மாவுல உளுந்துல நீங்க தண்ணி அவ்வளவா ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணியே வேண்டாம். நம்ம மண்டவளம் போட போட அது நீத்து போய் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தண்ணி மட்டும் சேர்த்துடாதீங்க. ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ மண்டவளம் போடும்போது ஒரு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தண்ணி மட்டும் நீங்க ஊத்திடாதீங்க. நல்லா ஆட்டட்டும். மாவு நல்லா ஆட்டிடுச்சு. இப்போ நம்ம மாவை அள்ளிக்கலாம். தண்ணியே நான் ஊத்தல. அதே மாதிரி கரைக்கும் போதும் நீங்க தண்ணியே ஊத்த தேவையில்லை. இந்த மாதிரி இப்படி எடுத்தோம்னா முட்டை ஷேப்ல வரணும். அந்த மாதிரி பதத்துல தான் நீங்க ஆட்டிக்கணும். அதுக்கு மீறி தண்ணி நீங்க கலக்க தேவை கிடையாது. நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நான் இவ்வளவுதான் உப்பு எடுத்திருக்கேன். இனிப்புல உப்பு சேர்த்தோம்னா இன்னும் இனிப்பு தூக்கலா தான் தெரியும். அதனால நம்ம உப்பு கலந்துக்கலாம். இதை நல்லா கரைச்சு வச்சுட்டு ஒரு 12 நேரமாவது இதை நம்ம அப்படியே வச்சிடணும். அப்பதான் நல்லா உப்பி நல்லா வரும். இது இட்லி மாவுக்கும் பொருந்தும். இட்லி மாவு சிலவங்க எல்லாம் அரைச்சிட்டு இப்பெல்லாம் பிரிட்ஜில் உடனே எடுத்து வச்சிடுறாங்க. அந்த புளிக்க விட மாட்டேங்கிறாங்க. பிரிட்ஜில் வச்சுட்டு, ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஆட்டுறதுனால அவங்க உடனே மாவு இப்போ ஆட்டி நம்ம கரைக்கிறோம்னா கரைச்ச உடனே வாளியில ஊற்றி பிரிட்ஜில் வச்சிடுறாங்க. இதுல எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியா புரியறது கிடையாது. இதை நம்ம கரைச்சு வைக்கிறோம் இல்லையா, 12 மணி நேரம் வைக்கும்போது ஒரு எந்த பொருளையுமே, ஒரு சமைச்சு வச்ச பொருள்ல கெட்டு போயிடும். அப்போ அதுல ஒரு பாக்டீரியா உருவாகிறதுனால கெட்டு போகும். இந்த இது நம்ம கரைச்சு வைக்கும் போதும் ஒரு பாக்டீரியா உருவாகும். ஆனா அது ஒரு நல்ல பாக்டீரியாவா உருவாகும். இப்ப நம்ம உடம்புக்குள்ள, வயிற்றுக்குள்ள கெட்ட பாக்டீரியாவை போராடுறதுக்கு இந்த நல்ல பாக்டீரியா உதவும். இது வேற எந்த இதுலயுமே கிடையாது. நம்ம பால் உர ஊத்தி வைக்கிறோம் இல்லையா, அதுலயும் மாவுக்கு நம்ம ஆட்டுறோம் இல்லையா, இது 2ல மட்டும்தான் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. அதனாலதான் வெயில் காலம்லாம் நம்ம தயிர் அடிக்கடி சேர்த்துக்க சொல்றாங்க. இது ஒரு டாக்டர் சொன்னதுதான், நான் சொன்னது கிடையாது. வேற எதுலயும் பார்த்தும் நான் கேட்டோ சொன்னது கிடையாது. அவர் சொல்லியிருந்தாரு, தயிர்லயும் நம்ம ஆட்டி கரைச்சு வைக்கிற மாவு இருக்கு இல்லையா, அதுல மட்டும் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகுது. இது வயிற்றுல உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை போராடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது. நீங்க பாக்குறவங்க இனிமேனாலும் நல்லா மாவாட்டி நல்லா கரைச்சு வச்சுட்டு, இப்ப நைட் ஆட்டுறீங்கன்னா நல்லா கரைச்சு வச்சுட்டு காலையில நல்லா திரும்பியும் கரைச்சு வச்சுட்டு கூட ஒரு டிப் பாக்ஸ்ல ஊத்தி நீங்க பிரிட்ஜில் வைக்கலாம். இல்ல நீங்க காலையிலேயே வேலை செய்யறவங்க காலையிலேயே ஆட்டுறீங்க அப்படின்னு சொன்னா நல்லா கரைச்சு வச்சுட்டு நைட்டு வரைக்கும் வெளியில வச்சிருங்க. பிரிட்ஜில் தயவு செஞ்சு வைக்காதீங்க. இப்போ நல்லா நான் கரைச்சிக்கிறேன். நல்லா உப்பு போட்டு இப்போ நான் கரைச்சி வச்சிட்டேன். இதை நான் மூடிக்கிறேன். மூடிட்டு ஒரு 12 காலையில் எடுத்து நான் எப்படி நான் உளுந்தம் புட்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இருக்குது.
இதை வந்து நம்ம இட்லி மாவுக்கு கரைப்போம்ல அது மாதிரி கரைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து பாருங்கள், பந்து மாதிரின்னு சொல்ல முடியாது, அல்வா பதத்துக்கு வருது. இப்போ நீங்கள் தான் நேராக பார்க்குறீங்க. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க எப்படி நல்லா உப்பி எந்த மாதிரி நல்லா இருக்கு. நல்லா வெந்துருச்சு. இன்னைக்கு வந்து நான் வந்து உளுந்தம்புட்டை வந்து 2 விதமாக நான் செய்ய போகிறேன். இப்போ வந்து நான் வந்து நார்மலாக நான் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து தேங்காய் பூ எடுத்திருக்கேன். தேங்காய் பூவை நல்லா இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். தேங்காயும் நல்லா சத்து தான். இந்த உளுந்தம்புட்டோட நம்ம தேங்காய் கலந்து கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாதிரி உள்ளே கைவிட்டு பார்த்துருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து இருக்கட்டும். இப்போ நம்ம இது வச்சுருக்கோம் இல்லையா, இந்த புட்டை வந்து நம்ம அடுத்து வேக வச்சுக்கலாம். பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக கேக் மாதிரியே இருக்குது. இப்போ சுடுது, அதனால என்னால் இது காட்ட முடியல. பாருங்கள், இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேக் எப்படி இருக்கோ அதே பக்குவத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு 3 பீஸாக பிச்சு போட்டுருங்க. இப்போது இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். 3 நீங்கள் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மீதி இருக்கிற இட்லியவும் நீங்கள் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு, இது எனக்கு பிக்கும்போது தெரியுது அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. இதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வந்து நான் ஏற்கனவே மண்டவெல்லம் போட்டு தான் அரைச்சிருக்கேன், அதனால் இனிப்பு இருக்கும். இனிப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மண்டவெல்லமோ கருப்பட்டியோ நீங்கள் நல்லா மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஹீட்டாக இருக்கும்போதே மிக்சியில் அடிச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்தம்புட்டு ரெடி ஆயிருச்சு. இது வந்து ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க வந்து உளுந்தங்களிலாம் நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்போ வந்து சில பிள்ளைங்க வந்து உளுந்தங்களிலாம் சாப்பிடாதுங்க. அந்த பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உளுந்தம்புட்டு வந்து ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப எல்லா பிள்ளைங்களுக்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னோட வீடியோ எல்லாமே எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான டிஷ் தான் நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இதை வந்து உளுந்த வச்சு நம்ம எவ்வளவோ விதமாக நம்ம சமைக்க தான் நம்ம இன்னொரு விதமாக செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வேக நின்றுட்டு இருக்கு. நல்லா பாருங்க, நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இது வந்து வந்துருச்சு. எதுக்கும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம்.
நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே நல்லா இருக்கா. இந்த மாதிரி நம்ம உளுந்தம்புட்டு செஞ்சு கொடுத்தோம்னா எந்த குழந்தைகளுமே வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி உளுந்தம்புட்டு வந்து வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இனிப்பு வந்து நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது மண்டவளத்தை நீங்கள் பொடிச்சு கூட நல்லா அழகாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சிருக்கேன். இது வந்து நம்ம அப்படியே தூவி விட்டு கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்.